பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நமது காலை நேரங்களிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எல்லாரும் நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் ஏசப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை நேரத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். எஸ்ஸப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பலப்படுத்துங்க. தடைகளெல்லாம் கர்த்தர் நீர் உடைத்து போடும். இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் இப்பொழுது கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். நீதியை சரிக்கட்டும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயக்கேடு இல்லாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நியாயக்கேடு இல்லாத சத்திய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பெற்ற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை காண்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தரிசனமாகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கு தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தேவர்களுக்கு மேலான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாவாகிய என் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எரிச்சலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என் முகத்துக்கு இரட்சிப்பாய் இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும் தேவனே ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுரையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து பிரகாசிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தலைமுறை தலைமுறையாக ராஜரீகம் பண்ணும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தமது பரிசுத்தத்தை கொண்டு விளங்கும் செய்ய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு நல்லவராக இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்தினோம். நாம் இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி இந்த காலை நேரத்தில் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம் இருக்கிற இடங்களிலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவேன். புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆனந்தம் பேரின்பம் என் நண்பரின் பாதத்திலே. இந்த பாடலை பாடி நாம் ஏசப்பா மகிமைப்படுத்த போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவேன். புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆனந்தம் பேரின்பம் என் நண்பரின் பாதத்திலே. ராஜா ஹல்லேலூயா. என் தேவா ஹல்லேலூயா. ஆமென். ராஜா ஹல்லேலூயா. என் தேவா ஹல்லேலூயா. அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவேன். புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவேன். கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவேன்.
கவலையை மறந்து மகிழுடன் இருந்து மகிமை செலுத்திடுவே. கரங்களை விரித்து கர்த்தரை பார்த்து காலையில் பணிந்திடுவே. கவலையை மறந்து மகிழுடன் இருந்து மகிமை செலுத்திடுவே. ஆமென். பாதத்திலே முகம் பதித்து முத்தங்கள் செய்திடுவே. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. ஆமென். ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. அதிகாலை தினம் தேடியே உம் முகத்தினில் விழித்திடுவேன். புது கிருபை அதை தேடியே உம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். கதிரவன் வருமும் கர்த்தரை தேட கண்களும் விழித்திடுதே. மனம் குளிர என் மனம் பாட ஆயத்தமாகிடுதே. ஆமென். கதிரவன் வருமுன் கர்த்தரை தேட கண்களும் விழித்திடுதே. மனம் குளிர என் மனம் பாட ஆயத்தமாகிடுதே. வசனம் தியானித்திட உள்ளம் காத்திடுதே. ராஜா அல்லேலூயா, ஆமென். என் தேவா அல்லேலூயா. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. அதிகாலை தினம் தேடியே உம் முகத்தினில் விழித்திடுவேன். புது கிருபை அதை தேடியே உம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆனந்தம் பேரின்பம் என் அன்பரின் பாதத்திலே. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. கண்ணிமை நேரம் உம்மை மறவாமல் கருத்தாய் நினைத்திடவே. கனிவாயிரங்கி கருணை ஈந்து கரத்தால் அணைத்திடுமே. ஆமென். கண்ணிமை நேரம் உம்மை மறவாமல் கருத்தாய் நினைத்திடவே. கனிவாயிரங்கி கருணைந்து கரத்தால் அமைத்திடுமே அணைத்திடுமே. நாள் முழுதும் வல்லமையால் நிதமும் நிரப்பிடுமே. ராஜா அல்லேலூயா, ஆமென். என் தேவா அல்லேலூயா, ஆமென். ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா, ஆமென். அதிகாலை தினம் தேடியே முகத்தினில் விழித்திடுவே. புது கிருபை அதை தேடியே உம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். அதிகாலை தினம் தேடியே உம் முகத்தினில் விழித்திடுவேன். ஆமென். புது கிருபை அதை தேடியே உம் பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஆனந்தம் பேரின்பம் என் அன்பரின் பாதத்திலே. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. ராஜா அல்லேலூயா, என் தேவா அல்லேலூயா. அதிகாலை தினம் தேடியே உம் முகத்தினில் விழித்திடுவேன்.
புது கிருபை அதை தேடியே பாதத்தில் அமர்ந்திடுவேன். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை கூட பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த காலை நேரங்களிலே அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு எம்மை பொழுதும் விலகலப்பா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை விட்டு விலகாத ஒரு கிருபை எதுனா அது தேவனுடைய கிருபை மட்டும்தான். இமை பொழுதும் அவர் விலகலையா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். பாருங்கள், இதில் அழகா வரிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தீர். ஹல்லேலூயா. எரிகோ போன்ற சூழ்நிலைகள், செங்கடலை போன்ற சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், இந்த காலை நேரங்களிலே இந்த பாடலை விசுவாசமாய் பாடும்போது கர்த்தர் அந்த செங்கடலை பிளக்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் சந்தோஷமாய் மனமகிழ்ச்சி அந்த காலை நேரங்களில் நாம் பாடுவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றுமில்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எல்லாரும் சேர்ந்து, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் பிளந்தி செம்மையான பாதை தந்தி, எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி, கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டி. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றுவிட்டி. சொல்வோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, புண்ணாக மாற்றிவிட்டி, பொறு இருதயம் தந்துவிட்டி. எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டி. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டி. சொல்லுவோம், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையாமேன். பலவித சோதனையால் புடமிடப்பட்டோமையா, எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டி. சொல்லலாம், எங்க தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டீராமே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். வருடங்களை உமது கிருபையினால் கடந்தோம்,
இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமைதனை காண்போம். எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். சொல்லுவோம், எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பாமேன். தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு சொல்லுவோம் இமை பொழுதும் விலகலப்பா. கரங்களை உயர்த்தி, எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே இந்த காலை நேரங்களில் நாம் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். ஹல்லேலூயா. ஓ நல்லவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரிஷபலா வரியா கரலா சந்துரி கலா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை நாமே அர்ப்பணித்தவர்களாய் இந்த காலை நேரங்களில் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமா. எல்லாரும் ஏசப்பா, அந்த காலை நேரங்களில் எங்கள் மத்தியில் வாங்கப்பா, எங்கள் மத்தியில் நீர் உலாவுங்க என்று சொல்லி எல்லாரும் கண்களை மூடி இயேசுவை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபலா பாரி மக்கரல சந்துரி கரல ரியாந்தனி மக்கரல சக்கரல தன மக்கரல. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து யாரும் நம்ம அமைதியாக இருக்க வேண்டாம். அந்த காலை நேரங்களில் இயேசுவை நோக்கி பார்ப்போமா. அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வரலாம். அவரை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, ஏசப்பா, அந்த காலை நேரங்களில் நீர் இறங்கி வாருங்கப்பா, நீர் இறங்கி வாருங்கப்பா என்று சொல்லலாமே. வாய்களை திறந்து, ஆண்டவரே நீங்க இறங்கி வாங்கப்பா, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்கப்பா. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, பரிசுத்தரே, நீர் இறங்கி வாங்க, எங்க ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. உங்க ஆணி பாய்ந்த கரம் எங்களை தொடட்டுமே என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஹல்லேலூயா. ரிபலவ சந்துரி மக்கரல சந்துரி கரல தனம கரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவர். எல்லாரும் ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுப்போம். வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, இயேசுவே நீர் என்னை தொடுங்கப்பா, நீர் என்னை தொடுங்கப்பா என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா. இந்த காலை நேரங்களில் நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா, நீர் எங்களை பலப்படுத்துங்க. உங்க கிருபப்பா ஆவியானவரே. ரிஷபல வரி பல வரி ஆந்தனி மக்கரல. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவ. ரிபலவ ஷக்கரல தனமகரல ஷிகரல தனமகரல. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஓ இயேசுவே, உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நீர் நல்லவர். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா. உம்மை நான் அதிகமாக நேசிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம். ஹல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. இயேசுவை பார்த்து இப்படி கண்களுக்கு முன்பதாக உம்மை கொண்டு வருகிறோம்ப்பா. உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம்ப்பா. இந்த உலகத்தில் உண்மை அல்லாமல் யாருமே இல்லையே அப்பா. நீர் என்று வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால நாங்கள் அசைக்கப்படுவதில்லப்பா என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து, நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறீர், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்கிறாங்க. இப்படியாக இந்த காலை நேரத்தில் சப்பா நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கீங்கப்பா, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாம் சொல்லலாமா? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. இயேசுவை பார்த்து ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தியுள்ளே. ஆமே. வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால், என் வலப்பக்கத்தில் நீர் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. இயேசுவை பார்த்து நான் அசைக்கப்படுவதில்லை. ஓ இயேசுவே, நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. இயேசுவே உம்மைத்தானே இசையா. ஓ நேசிக்கிறேன் உம்மைத்தானே ஐயா. ஓஹோ உம்மைத்தானே இசையா. ஒரு ஷபலபரியாந்தனி மக்கரல. ஓ ஆண்டவர் நம்முடைய பலவீன நேரங்களிலே ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறாரே. ஏசப்பா எங்களை தாயை போல தேற்றுகிற தெய்வம் அப்பா, எங்களை தந்தையை போல ஏசப்பா நடத்துகிற தெய்வம் நீர் அல்லவா? அல்லேலூயா. இயேசுவை பார்ப்போம், இயேசுவை பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமே. ரிஷபலபரபலபரியாந்தனி மக்கரல. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே ஓரிபலா வரிபலா வரியாந்தனி மக்கரல. ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே. அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை தாயை போல தேற்றுகிற ஒரு தெய்வம், ஒரு தகப்பனை போல நம்மை சுமக்கின்ற தெய்வம். மலை போல துன்பங்கள் நம்மளை சூழும் போதும் அதை பனி போல உருகிட செய்கிற தேவன். இந்த காலை நேரங்களில் எப்படிப்பட்ட மலை போல துன்பங்கள் இருந்தாலும் அவர் ஒவ்வொரு நாளும் அதை பனியை போல உருகிட செய்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவர் அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை பொறித்து நம்மை நடத்துகிறாரே. அப்பா நீர் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் போதும்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? ஹல்லேலூயா. பலவீன நேரத்தில் அவருடைய கிருபை ஆண்டவர் நமக்கு தருகிறாரே. நிழல் போல நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம வருகிறாரே, நம்மை பின்தொடர்ந்து கொண்டு இருக்கிறாரே. எத்தனையோ மனிதர்கள் நம்மை கைவிடப்படுகிற சூழ்நிலைகள் உண்டு, கைவிட்ட பிறகும். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு அவர் ஒரு தாயை போல, ஒரு நிழலை போல நம்மை பின்தொடுகிற தெய்வமாய் காணப்படுகிறாரே. இந்த காலை நேரங்களிலே அல்லேலூயா. ரிபாலா வஷக்கரல தனமகரல. இயேசுவை பார்த்து அல்லேலூயா. நன்றி ராஜா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கரங்களை உயர்த்தி மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. சொல்லுவோம், கண்மணி போல் என்னை காப்பவரே. அப்பா உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே.
பலவீனம் நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. கரங்களை உயர்த்தி நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவை பார்த்து நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசுவை பார்த்து நீர் போதும் என் வாழ்விலே இசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ரிபலவ ஷபலபரியாந்தனி மக்கரலே ரியாக்கரல ஷபலபரிபலபரியாந்தனி மக்கரல சந்துரி கரல. அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரிஷந்துரி மக்கரல ஷகரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ரிபலவ ஷபலப ரிபகரல தனமகரல ரியாந்தனி மக்கரல சந்துரி கரல தனமகரல. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா. ரிபலபரியாந்தனி மக்கரல ஷகரல பாபா பாபா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை நேரங்களில் நாம் முழு உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். முழு பலத்தோடு அவரில் நாம் அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். ரிபாலா சந்து ரீமா கரால. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி அப்பா. ஓ ரிஷந்து ரீபா கரால சந்து ரீபாலா தானாமா கரல. கரங்களை உயர்த்தி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவை பார்த்து கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. ஓ எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே ஓஹோ எபினேசரே, இயேசுவே இதுவரையில் நீர் உதவி நீரே. இதுவரையில் நீர் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. ஒரு ஷபலவரியாந்தனி மக்கர ஆராதனை 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 ஆராதனை. ஓ
ஹalleluya. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இன்னொரு விஷயம் கூட ஆண்டவரை பார்த்து நம் கரங்களை உயர்த்தி இயேசுவை பார்த்து என் ஆராதனை, எங்களுடைய ஆராதனையுடைய துதிகன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாமே. ஓ ஹalleluya, பிரைஸ் தி லார்ட். ஆராதனை 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 ஹalleluya. ஆராதனை 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 ஆராதனை. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி ராஜா, நீ நல்லவர் நல்லவர். ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இதுவரை இந்த ஆராதனை நேரத்தில் ஏசப்பா நம்மோடு இருந்து நம்மை நடத்தினாங்க, நம்மை பலப்படுத்தினாங்க. கர்த்தர் இனியும் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை நாம் முடிக்கலாம். ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நேரத்தில் ஏசப்பா நீர் எங்களை நடத்தி வந்தீங்க, உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹalleluya. நாம் இதுவரை கர்த்தரை ஆராதித்தோம். நாம் இப்பொழுது வேதம் வாசிக்க போகிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் எல்லாரும் நாம் எடுத்து வைத்து கொண்டு நாம் திருப்பிக் கொள்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி, நாம் இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். நாம் எல்லாரும் எடுத்து வைத்து திருப்பிக் கொள்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான ஒரே பிள்ளையுமானவன். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி. என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. அதை விடாதே, அது உன்னை தற்காக்கும். அதின்மேல் பிரியமாயிரு, அது உன்னை காத்து கொள்ளும். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். நீ அதை மேன்மைப்படுத்து, அது உன்னை மேன்மைப்படுத்தும். நீ அதை தழுவிக்கொண்டால் அது உன்னை கனம் பண்ணும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியும் கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். ஞான மார்க்கத்தை நான் உனக்கு போதிக்கிறேன், செவ்வையான பாதைகளில் உன்னை நடத்தினேன். நீ அவைகளில் நடக்கும்போது உன் நடைகளுக்கு இடுக்கண் உண்டாவதில்லை. நீ அவைகளில் ஓடினாலும் இடரமாட்டாய். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே. அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். துர்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயருடைய வழியில் நடவாதே. அதை வெறுத்துவிடு, அதன் வழியாய் போகாதே. அதை விட்டு விலகி கடந்து போ. பொல்லாப்பு செய்தால் ஒழியே அவர்களுக்கு நித்திரை வராது. அவர்கள் யாரையாகிலும் விழப்பண்ணாதிருந்தால் அவர்கள் தூக்கம் கலைந்து போம். அவர்கள் ஆகாமியத்தின் அப்பத்தை புசித்து கொடுமையின் இரசத்தை குடிக்கிறார்கள். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். துர்மார்க்கருடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும். தாங்கள் இடறுவது இன்னதில் என்று அறியார்கள். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும்.
வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் வாசித்தோம். இதில் நம்ம ஒரு சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இதில் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால், அதிகமாக பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் போதகத்தை கற்றுக் கொடுக்கிறதான ஒரு நீதிமொழிகள்னு சொல்லலாம். இன்னொன்று அதிகமாக ஞானத்தை பற்றி தான் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த நாளிலே 4வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, அது என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சாலமோன் சொல்கிறாங்க, ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் போதிக்கிறது போல் இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, போதித்து சொல்கிற ஒரு வசனம் என்னென்னா, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போது நம்மளுடைய இருதயம் எப்படியா இருக்க வேண்டும் என்றுச்சுன்னா, அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணுமா, காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அவருடைய கட்டளைகளையும் நம்ம என்ன செய்யணுமா, கை கொள்ளணுமா. நமக்கு கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா, 10 கட்டளைகள். அந்த கட்டளைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன கை கொள்கிறோமா, என்ன சொல்லப்பட்டிருக்குது அதில்னா நிறைய சொல்லப்பட்டிருக்குது. உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, போய் சொல்லாதிருப்பா, இது பலவிதமான கட்டளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உன் இருதயம் என் வார்த்தைகளை, அவருடைய வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நாள் நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ளணும். முதலாவதாக நம்ம அவருடைய வார்த்தைகளை காத்து கொள்ளும்போது, அந்த கட்டளைகளை அவருடைய கட்டளைகளின் பிரகாரமாக நம்ம நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போம், ஒவ்வொரு நாளும் பிழைக்கிறவர்களாய் காணப்பட முடியும். இப்போ கட்டளைன்னா அது ஒரு கமாண்ட், அதாவது எப்படி சொல்கிறது, இதை செய்யணும் அப்படின்னு கட்டளை கொடுக்குறது. அப்போ தான் இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறாருன்னா, நீ இப்படி தான் இருக்கணும், என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்கணும், இப்படி தான் நடக்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு, கட்டளை கொடுக்குறாரு. நம்ம எப்படி வேண்டாலும் உலக பிரகாரமாக நம்ம எப்படி வேணுமானாலும் வாழலாம், அப்படியெல்லாம் இல்லை. நீ இப்படி தான் இருக்கணும், நீ இந்த வழியில் தான் நடக்கணும், இதுதான் என்னுடைய கட்டளை, நீ இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டு கட்டளை போடுறது. இப்போ அந்த கட்டளைகளை நம்ம காத்துக்கொள்ளும்போது, அவருடைய வார்த்தைகளை காத்துக்கொள்ள கட்டளையின் பிரகாரமாக நான் நடக்கும்போது நம்ம எப்படி இருப்போமா, நம்ம வாழ்க்கையில் பிழைக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். பாருங்கள், இதில் அதிகமாக ஞானத்தை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. அதான் சொல்லப்பட்டிருக்குது 5வது வசனத்தில் 6வது வசனத்தில் அப்படியே நம்ம தொடர்ந்து வாசிக்கும்போது அந்த ஞானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. ஞானத்தை சம்பாதி, புத்தியும் சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு. நம்ம இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தான் பொண்ணு பொருள் நம்ம சேர்த்து வச்சாலும், எவ்வளோ தான் நமக்கு சொத்து இருந்தாலும், எவ்வளோ தான் நம்ம வசதி படைத்தவர்களாக இருந்தாலும், ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதான் இந்த இடத்துல சொல்லப்படுது, ஞானத்தை சம்பாதி, புத்தியையும் சம்பாதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை விடக்கூடாதான். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் விட்டு விடக்கூடாது. அது நம்ம ஞானத்தை நம்ம சம்பாதிக்கும் போது அது நம்மளை என்ன செய்யும், தற்காக்கும். ஞானம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எது ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது என்று சொன்னால் ஞானம் இல்லையா. ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு நம்ம கிளாஸ் எடுக்கிறோம், டீச்சர்ஸாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஞானம் வேண்டும். லெசன் எடுக்கிறாங்க, ஒரு நாளைக்கு இதான் ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் எடுக்கிறாங்கன்னா அதற்குரிய ஞானம் இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு அவர்களால் என்ன செய்ய முடியும், போதிக்க முடியும். அப்போ ஞானம் ரொம்ப அவசியமாக இருக்குது. நம்ம என்ன தான் சம்பாதிச்சாலும், எவ்வளோ தான் நம்ம சொத்து சேர்த்து வச்சாலும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. பாருங்கள், சாலமோன் அதான் அதிகமாக சொல்கிறாங்க, நீ என்ன தான் சம்பாதிச்சாலும் நீ ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று. ஞானத்தை நம்ம எப்படி ஒரு புதையலை போல், ஒரு வெள்ளியை போல் தேடணும்னு நம்ம நேற்றைய தினத்தில் நம்ம தியானிச்சு இல்லையா, 3ஆம் தேதி. இந்த நாளில் நம்ம ஞானம் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் நம்ம ஞானமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், நம்ம கர்த்தரிடத்தில் தாவீது சொல்கிறாங்க, கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் நாடுவேன்.
அப்போது நம்ம கர்த்தரிடத்தில் நம்ம எதை கேட்குறோமோ ஆண்டவர் நமக்கு தருவாங்க. அது கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் விடாப்பிடியை பிடிச்சு கொண்டு அதையே நம்ம நாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம இந்த உலகத்தில் எப்படி இருப்போன்னா, மற்றவர்களை காட்டிலும் ஒரு விசேஷித்தவர்களாய் வித்தியாசமாக ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு ஞானம் அவசியமாய் காணப்படுகிறது. சபையை நடத்துவதற்கு ஞானம் வேண்டும். ஞானம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், பைபிள்லேயே கூட ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? உலகம் முழுவதும் நீ உலகத்தில் இருக்கிற உயிரோடு இருக்கிற நாட்களெல்லாம் எவ்வளோதான் நீ சம்பாதிச்சாலும், எத்தனை ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி போட்டாலும், எவ்வளோதான் நம்ம சேகரித்து வைத்தாலும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஞானம் இல்லைன்னா அது வேஸ்ட். தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், அந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஒருவனை பார்த்து இன்னொருவன் என்ன செய்கிறான்? இந்த இடத்துலேருந்து அந்த 1 ஏக்கர் இடத்த வரைக்கும் 2 ஏக்கர் இடம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணமாக சொல்கிறேன். அவ்வளோ தூரம் நீ ஃபாஸ்ட்டாக நீ எவ்வளோ தூரம் ஓடுறியோ அவ்வளோ தூரமும் அந்த இடமெல்லாம் உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போது எவ்வளோ தூரம் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு இடம் கிடைக்கிறதே அப்படின்ட்டு எவ்வளோ தூரம்னாலும் என்ன செய்வாங்க? மூச்சு பிடிச்சிட்டு இன்னொரு ஓடுறான். ஓடுன்னு ஓடிட்டே இருக்கிறான். 1 ஏக்கர் 2 ஓடிட்டே இருக்கிறான். அவ்வளோ தூரமாக ஓடி இடத்த சேகரிச்சிட்டான். ஆனால் அவனுடைய ஜீவனை நஷ்டப்படுத்திக்கிட்டான். அவ்வளோ தூரமாக ஓடி அவன் ஜீவனோடு இருக்கணும் இல்லை? இவ்வளோ லாங்காக ஓடனா எவ்வளோ தூரம் ஓடினாலும் உயிர் இருக்குமா? மூச்சு திணறல் மூச்சு அடித்து மறைச்சே போவாங்க. அதான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா, எவ்வளோ தான் சேகரித்தாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினா அவனுக்கு லாபம் என்ன? மரித்த பிறகு அந்த இடம் எதுக்கு? வேஸ்ட் இல்லையா? யாருக்கு போய் சேரும்? ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஞானம் இருக்கும் என்று சொன்னால் நம்ம எதை சம்பாதிச்சாலும் ஃபஸ்ட்டு ஞானம் இருந்துச்சா நம்ம எல்லாவற்றையும் சம்பாதித்து கொள்ளலாம். ஞானம் இல்லாமல் நம்ம எல்லாத்தையும் சம்பாதித்து வைத்தாலும் அதை ஆளுவதற்கு நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுகிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் முதலாவதாக நான் என்ன வேண்டும் என்று சொன்னால் ஞானம். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஞானம் வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. பாருங்கள், 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். சாலமன் சொல்கிறாங்க, எல்லா காவலோடும் என்ன செய்யணுமா? இருதயத்தை காத்துக்கொள்ளணுமா? இருதயத்தை எல்லா காவலோடும். இருதயத்தை எப்படி காத்துக்கொள்ள முடியும்? இருதயம் என்று சொல்லும்போது ஒரு முக்கியமான ஒரு பார்ட் இல்லையா? அதில் 4 அறைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது எப்பவுமே என்ன செய்யும்? துடித்து கொண்டே இருக்கும். அந்த இருதயம் துடிக்கலைன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருதயமே துடிக்கலைன்னா அவங்க உயிரோடு இருக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த இருதயம் ஒரு முக்கியமான ஒரு பார்ட் சரீரத்தில். அப்போ எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சாலமன் சொல்கிறாங்க. பாருங்கள், சிந்தனை மூலமாக இருதயத்துக்குள்ளே எந்த ஒரு காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது? கொண்டு போகக்கூடாது. எல்லா காவலோடும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத துர்மார்க்கமாக ஜீவிக்கிற இந்த உலகத்தில் நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யணுமா? காத்துக்கொள்ளணுமா? பத்திரமாக காத்துக்கொள்ளணுமா? நம்ம ஒரு பொருள், ஒரு புதையலை நம்ம இடத்துல கொடுக்குறாங்க, இல்லை பத்திரத்தை கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க, வீட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பத்திரப்படுத்துவோமோ, எவ்வளோ பத்திரமாக நம்ம சேஃபாக எடுத்துன்னு போயிட்டு என்ன செய்வோம்? ஒரு சேஃபான ஒரு இடத்துல பீரோவில் ஏதோ ஒரு இடத்துல வைப்போம் இல்லையா? பத்திரமாக பாதுகாத்து கொள்வோமோ, அதுபோல் தான் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யணுமா? சுத்தமாக பாதுகாத்து கொள்ளணுமா? எல்லா காவலோடும் எந்த ஒரு சிந்தனைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்துக்கும் இடம் கொடுக்காதபடி இருதயத்தை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம காத்து கொள்ளும் போது என்ன செய்யணும்னு சொன்னாக்கா, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படுமா. ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தை நாம் காத்து கொள்ளும் போது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவ ஊற்றினால், அவருடைய அபிஷேகத்தினால், அவருடைய வல்லமையினால் நம்ம நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம 2 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று ஞானம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவசியமானது எது? அதிகமாக ரொம்ப முக்கியமானது எதுனா ஞானம். 2வது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு நாம் காத்து கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நாளிலே கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாம் ஜீவிக்கும்படியாக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரிபலப சந்தூரி மக்கரல சக்கரல பாபா ஹல்லேலூயா. இயேசுவே யாந்தனி மக்கரலே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா, இந்த நாளிலே இயேசப்பா ஸ்தோத்திராண்டவரே, ஞானமே முக்கியம். என்னத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதித்துக்கொள் என்று சொன்னீங்களேப்பா. அப்படியாக இயேசப்பா ஸ்தோத்திரம், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அந்த ஞானத்தை சம்பாதித்துக்கொள்ள, அதை காத்துக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை செஞ்சிடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே. ஓ, எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை மாற்றுங்க. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே இசப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே நாங்கள் அபியாசப்படுத்தி கொள்ளணுமே. இந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்கணுமே. நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டிடுங்க ஆவியானவரே. கிருபை பாராட்டிடுங்கப்பா, கிருபை பாராட்டிடுங்க. ஹல்லேலூயா. ஓ ரிபலப ஷபல வரியாந்தனி மக்கரல சக்கரல தன மக்கரல. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் தி லார்ட். எஸ்ஸப்பா, அந்த கேட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாக நாங்கள் ஜீவிக்க நீங்கள் உதவி செஞ்சிடுங்கப்பா. இப்படி கரத்திலே தருகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இந்த நாளிலே இவ்வளோ நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டும் நாம் இப்பொழுது ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம் இந்த காலை நேரங்களிலே. பிரைஸ் தி லார்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் ஜெகோவா ஜீரே மெர்சி அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை நடைபெறும். நீங்கள் இதில் எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொன்னேன், ஒரு சிஸ்டர் போட்டிருக்காங்க, மோனிஷா அவங்க போட்டிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ப்ரே ஃபார் மை ஜாப் அண்டு ஃபேமிலி, ஸோ மச் ப்ராப்ளம் இன் மை ஜாப் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதற்காக நம்ம ஜெபிக்க போகும்? உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல ப்ராப்ளம், அதனால் ஃபேமிலியிலும் ப்ராப்ளம். கர்த்தர் எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றும்படியாக அருமையான சகோதரி மோனிஷா அவங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமே இவர்களுக்காக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அந்த காலை நேரங்களிலே நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. ஓ ரிவலவ சந்தூரி மக்கரல சந்தூரி கரல தன மக்கரல. இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசப்பா, அருமையான சகோதரி மோனிஷா அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க செய்கிற அந்த வேலை ஸ்தலங்களிலே ஏசப்பா உங்கள் கிருபை இருக்கட்டும்ப்பா. வேலை செய்கிற இடங்களிலே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் இருக்கட்டும். சகோதரியை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. நீர் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. வேலை செய்கிற இடங்களிலே நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த வேலை செய்கிற இடத்துல ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால எல்லா பிரச்சனைகளை வெளியேறட்டும் ஆண்டவரே. சகோதரிக்கு விரோதமாய் செயல்படுகிற ஒவ்வொரு ஆண்டவரே சூழ்நிலைகள் பிரச்சனைகளையும் மனிதர்களையும் கர்த்தர் நீர் தொடுங்க ஏசப்பா. அந்த காலை நேரங்களில் நீ தொடுங்க இயேசுவின் நாமத்தினால. உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால உங்கள் பிரசன்னம் கடந்து செல்வதாக. ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவரே. ஏசப்பா உங்கள் ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும்பா. ஒருவேளை ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, அவங்களுடைய வேலைக்கு விரோதமாய் செயல்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும், எந்த மனிதர்களாக இருந்தாலும் நீர் அவர்களோடு பேசுங்க. அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளுங்க ஏசப்பா. எல்லா பிரச்சனைகளை கத்த நீர் எடுத்து போடுங்கப்பா. சூழ்நிலைகளை சகோதரிக்கு சாதகமாக மாற்றுங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பிரச்சனையின் மூலமாய் சோர்ந்து போகாதபடி சகோதரி நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. சகோதரியுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, நீர் பலப்படுத்துங்க. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கத்த நீர் எடுத்து போடுங்க. குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. குடும்பத்தில் இருக்கிற எல்லா சமாதான இன்மை இயேசுவின் நாமத்தினால மாறட்டமா. ஹல்லேலூயா. நீர் சமாதானத்தை கொடுங்கப்பா. உம்மால் முடியுமே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றுமில்லையே. ஹல்லேலூயா. ரியாந்தனி மக்கரல சக்கரல தன மக்கரல. ஏசப்பா சகோதரிக்கு நல்ல ஆண்டவரே ஏசப்பா பலன் தாங்க, கிருபை தாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தாங்க, தைரியத்தை தாங்கப்பா. பிரச்சனைகளை கண்டு பயப்படாத
போகாதபடி, சோர்ந்து போகாதபடி சகோதரிக்கு நல்ல ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் தைரியத்தை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, வேலை செய்கிற இடங்களிலே சப்பா கிருபை செய்யுங்கப்பா. அதிகாரியுடைய கண்களிலே கிருபை கொடுங்கப்பா. அதிகாரியுடைய கண்களிலே கிருபை கிடைக்கட்டப்பா அப்பா. அதிகாரியுடைய கண்களிலே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர் கிருபை கிடைத்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவர்கள் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களே கர்த்தர் நீர் தொடுங்க 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 ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகள் சுமூகமாய் முடிய உதவி செய்யுங்க. எல்லாம் லகுவாய் மாறட்டும், இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எல்லா கவலை கண்ணீர் கஷ்டம் மாறட்டும். குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே அப்பா. ஸ்தோத்திர சகோதரி ஆண்டவரே சப்பா சொல்லியிருக்கிறேன் ஆண்டவர். எல்லா பிரச்சனைகளையும் என் தேவ நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் நீர் எடுத்து போடுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா. வேலை செய்கிற இடங்களிலும் வீட்டிலும் ஆண்டவரே நல்ல ஒரு சமாதானத்தை அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. எல்லா பிரச்சனைகளை எடுத்து போட்டு நீர் சமாதானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக சகோதரி வேலை செய்கிற இடங்களில் இருக்கிற பிரச்சனைகள், அந்த வேலை மூலமாக வருகிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டு, வீட்டிலும் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டாங்க. நாம் விசுவாசமாய் கரங்களை தட்டி சகோதரிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் செபிக்க போகிறோம். இந்த நாளிலே ஒவ்வொரு வியாதியஸ்தர்களுக்காக செபிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா. ஓரி வல வர வல வர வலவா. ஹல்லேலூயா. அந்த காலை நேரங்களிலே சப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு வியாதியஸ்தரை நாங்கள் நினைக்கிறோம் நினைக்கிறோம் நினைக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும், உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும் ஏசப்பா. இந்திய தேசத்திலே தமிழ்நாட்டிலே காணப்படுகிற ஒவ்வொரு வியாதியஸ்தரை நாங்கள் நினைக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. இந்த காலை நேரங்கள் உங்களுடைய பிரசன்னம் கடந்து செல்லட்டும். எல்லாம் கிட்னி பிரச்சனை மாறட்டும், கிட்னியில் இருக்கிற ஸ்டோன் வெளியேறட்டும், புதிய கிட்னியை கொடுங்க. யாரெல்லாம் கிட்னியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே உங்களுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. கேன்சர் ப்ராப்ளம் மாறுவதாக இந்த காலை நேரங்களிலே உங்கள் பிரசன்னம் கடந்து செல்லட்டும் இயேசுவி நாமத்தினாலே. சரீரத்தில் இருக்கிற எல்லா கேன்சர் பிரச்சனையை கர்த்தர் நீர் எடுத்து போடுங்க. பிளட் கேன்சர் மாறட்டும் சரீரத்தில் ஆண்டவர். எல்லா கேன்சர் என்ற வியாதி இயேசுவி நாமத்தினால ஒவ்வொரு சரீரங்களை விட்டு வெளியேறுவதாக. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. எய்ட்ஸ் ப்ராப்ளம் மாறுவதாக இயேசுவி நாமத்தினால. யாரெல்லாம் எய்ட்ஸ் ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவர் நீர் ஒவ்வொருவருக்கு சுகத்தை தாருங்க, ஒவ்வொருவருக்கு சுகத்தை கொடுங்கப்பா கொடுங்கப்பா கொடுங்கப்பா. விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. மஞ்சள் காமாலை வியாதி ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஒவ்வொருவரையும் கர்த்தர் விட்டு ஆண்டவர் இந்த காலை நேரங்களில் சப்பா அப்பா ஒவ்வொரு மஞ்சள் காமாலை வெளியேறட்டப்பா. ஒவ்வொருவருக்கு நல்ல சுகத்தை கொடுங்க. உயிர்கொல்லி நோய் இயேசுவி நாமத்தினால ஒவ்வொரு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திர சரீரத்தை விட்டு வெளியேறுவதாக. மஞ்சள் காமாலை வெளியேறுவதாக. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். எல்லா இரத்த சோகத்தின் ஆவி இயேசுவி நாமத்தினால, எல்லா வியாதி இரத்த சோகத்தின் வியாதி இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும், இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். லோ ப்ரெஷர், லோ சுகர் இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவரையும் கர்த்தர் விட்டு ஏசப்பா நீர் எடுத்து போடுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தை கொடுங்க. ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால. யாருக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கிறதோ, ஐ ப்ரெஷர் இருக்கிறதோ இயேசுவி நாமத்தினால ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஐ ப்ரெஷர் இயேசுவி நாமத்தினால ஒவ்வொரு சரீரத்தை விட்டு வெளியேறட்டும். எல்லா குழப்பத்தின் ஆவி ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தினால. ப்ரெஷர்னால் வருகிற குழப்பத்தின் ஆவி இயேசுவி நாமத்தினால வெளியேறட்டும். ஒவ்வொருக்கும் பிரஷர் காணப்படுகிறது, சரீரத்தை விட்டு வெளியேற்றுங்கப்பா. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் இயேசுவி நாமத்தினால. டிபி வியாதியில் இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால. யாரெல்லாம் டிபி வியாதியில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே ஹல்லேலூயா இயேசுவி நாமத்தினாலே அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவர் ஏசப்பா ஸ்தோத்திரம். டிபி வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சுகம் உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும்ப்பா. எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திர. விரும்பல், சளி ஆண்டவரே, தொண்டை கரகரப்பு, ஆண்டவர் தொண்டையில் வருகிற ரத்தம், சீல் எல்லாம் மாறுவதாக. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக இயேசுவி நாமத்தினாலே. ஹல்லேலூயா
ஸ்தோத்திரமாப்பா. நுரையீரல் பிரச்சனை மாறட்டும் இயேசுவி நாமத்தினாலே. நுரையீரல் பிரச்சனை மாறட்டும், மூச்சு திணறல் மாறட்டும். யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆவியானவரே. சுகர் ப்ராப்ளம் மாறுவதாக ஒவ்வொருவரையும் விட்டு ஏசப்பா வெளியேற்றுங்க. எல்லா சுகர் வியாதி இயேசுவி நாமத்தினால சரீரத்தை விட்டு வெளியேறட்டும், சரீரத்தை விட்டு வெளியேறட்டும் இயேசுவி நாமத்தினால. இயேசுவி நாமத்தினால சரீரத்தை விட்டு வெளியேற்றுங்க ஆவியானவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இருதய பிரச்சனை மாறுவதாக. இருதயத்தில் காணப்படுகிற வீக்கம், இருதய வலி, அடிக்கடி வருகிற ஆண்டவரே ஏசப்பா மாரடைப்பு, ஓ ஸ்தோத்திர இருதயத்தில் காணப்படுகிற அடைப்பு இயேசுவி நாமத்தினால எல்லா அடைப்புகள் திறக்கப்படட்டும், எல்லா ஓட்டைகள் இயேசுவி நாமத்தினால அடைக்கப்படட்டும். ஆப்ரேஷன் இல்லாமல் இருதயம் நன்றாக செயல்பட ஒரு புதிய இருதயத்தை நீர் கொடுங்க, கொடுங்க ஆவியானவரே. விடுதலை உண்டாகட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திர. நரம்பு பிரச்சனை மாறட்டும், நரம்பு பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுகம் உண்டாகட்டும், ஒவ்வொருவருக்கு புதிய நரம்புகளை கர்த்தர் கட்டளிடுங்க. எலும்பு பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே நீ நல்ல ஆண்டவர் புதிய எலும்பை கொடுங்க. எல்லா எலும்பு தேய்மானம் மாறட்டும் இயேசுவி நாமத்தினால. எலும்பு தேய்மானம் மாறட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரமாப்பா, இயேசுவே ஸ்தோத்திரமாப்பா. எலும்பு தேய்மானம் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா சரீரத்தில் அநேகருக்கு அப்பா எங்கெங்கெல்லாம் கட்டி இருக்கிறதோ ஆண்டவர் அந்த கட்டிகள் ஆண்டவரை மறைக்கப்படட்டும், மறைந்து போகட்டும். ஆட்களில் இருக்கிற கட்டி, ஓ யூரின் பாஸ் பண்ணுற இடத்துல இருக்கிற கட்டி, மோஷன் போகிற இடத்துல இருக்கிற கட்டி ஏசப்பா சோதர. தலையில் இருக்கிற கட்டியப்பா கண்களிலே அப்பா, கன்னத்திலே, கழுத்து பகுதியிலே, தொண்டை பகுதியிலே, முதுகு பகுதியிலே, இடுப்பு பகுதியிலே, வயிற்று பகுதியில் காணப்படுகிற கட்டி இயேசுவே நாமத்தினால ஒவ்வொருவரையும் விட்டு வெளியேறட்டும் ஆண்டவர். எல்லா கட்டிகள் மறைக்கப்படுவதாக. மறையட்டும்ப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆண்டவர் விடுதலை கொடுங்க, நல்ல சுகத்தை கொடுங்க. தலையில் பிரெயினில் இருக்கிற கட்டி, பிரெயின் டியூமர் இயேசுவி நாமத்தால் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ ஆண்டவரே எல்லாருக்கும் நீர் சுகத்தை கொடுங்க, எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆவியானவரே, பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் பாப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே ஸ்தோத்திரம். எல்லா தைராய்டு பிரச்சனை மாறட்டும். யாருக்கெல்லாம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறதோ ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே சப்பா தைராய்டு பிரச்சனை விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ வயிற்று வலி மாறட்டும், தீராத வயிற்று வலி ஒவ்வொருவர் காணப்படுகிற தீராத வயிற்று வலியிலிருந்து விடுதலை. கர்ப்பப்பையில் இருக்கிற ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால கர்ப்பப்பையத்தில் காணப்படுகிற ஏசப்பா நீர் கட்டி மறையட்டும், நீர் கட்டி மறையட்டும் இயேசுவி நாமத்தினால, இயேசுவி நாமத்தினால மறைவதாக. எல்லா நீர்க்கட்டிகள் மறையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஃபைல்ஸ் வியாதி மறையட்டும், ஃபைல்ஸ் வியாதி மறையட்டும் இயேசுவி நாமத்தினால விடுதலை, இயேசுவி நாமத்தினால விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரமாப்பா ஸ்தோத்திரமாப்பா. ஓ ரிபலவ ஷகரல தனமகரல. ஹல்லேலூயா. நீ நன்றி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஃபிக்ஸ் வியாதி மாறட்டும், பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். பக்கம் வாதம் இருக்கிறவர்கள் எழும்பி நடக்கட்டும், முடவர்கள் நடக்கட்டும், அற்புதங்களை செஞ்சிடுங்க. ஓ பிறவி குருடர்கள் பார்வை அடையட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், ஊமையர்கள் பேசட்டும், அற்புதத்தை செஞ்சிடுங்க ஆவியானவர். ஹல்லேலூயா இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. வீசிங் ப்ராப்ளத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மூச்சு திணறல் மாறட்டும், எல்லா டஸ்ட் அலர்ஜி மாறட்டும், சைனஸ் ப்ராப்ளம் மாறட்டும், மூக்கு உள்ளே இருக்கிற கட்டி மறையட்டும் இயேசுவி நாமத்தில். அடிக்கடி வருகிற தும்பல் மாறட்டும். ஓ டஸ்ட் அலர்ஜி மாறட்டும் ஆவியானவரே. ஹல்லேலூயா. குடல் புண் மாறட்டும், அல்சர் ப்ராப்ளம் மாறட்டும், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாறுவதாக. விடுதலை 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 உண்டாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேகருக்கு ஜீரணமாகாமல் இருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் ஜீரணத்தின் குழாவை கத்த தொடங்க, ஜீரண உறுப்புகளை தொடங்க இயேசுவி நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். நன்றாக சாப்பிட கிருபை செஞ்சிடுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ராஜா. அந்த நாளிலே நம்ம அநேக வியாதியஸ்தருக்காக செபித்தோம். கர்த்தர் நம்முடைய செபத்தையெல்லாம் கேட்டு ஆண்டவர் நமக்கு சுகத்தை, ஒவ்வொரு ஜனத்துக்கு சுகத்தை கொடுத்து விடுதலை கொடுத்ததற்காக, நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்ததுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நம்ம அடுத்தபடியாக இந்த நாளில் யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ அவர்களுக்காக செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட்.
நன்றி இயேசுவே. இந்த நாளிலே இந்த காலை நேரங்களில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளணும். சிறு பிள்ளைகளை பாதுகாக்கணும், வாலிபர்களை பாதுகாக்கணும், ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை, வேலைக்கு செல்கிற சகோதர சகோதரிகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் நல்ல ஒரு பாதுகாப்பை கத்தர் கொடுக்கும்படியாக கட்டளையிடும்படியாக நாம் செபிக்க போகிறோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவி நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே. Hallelujah. இயேசுவே ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. இந்த காலை நேரங்களிலே சப்பா யாரெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறார்களோ நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ சிறு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க, வாலிபர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆக்சிடெண்ட்டுக்கும் விபத்துக்கும் ஆண்டவரே நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஆண்டவர். எல்லா ஆக்சிடெண்ட்டுக்கும் விபத்துக்கும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வேலைக்கு செல்கிறவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க, வேலைக்கு செல்கிறவர்களை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஊழியத்திற்காக செல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை, ஊழியக்காரிகளை, விசுவாசிகளை பாதுகாத்து கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து கொள்ளுங்க. டிராவல் பண்ணும்போது உங்கள் பிரச்சனை கடந்து செல்லட்டும். ஓ ஆண்டவர் எல்லா பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்கப்பா. எல்லா ஆபத்துக்கும் விபத்துக்கும் எல்லா ஆண்டவரை பொல்லாத ஆக்சிடெண்ட்டுக்கும் எஸ்ஸப்பா நீ ஒவ்வொருவரையும் கத்தனீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க, நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுங்க ஆவியானவர். ஓ ரிபலவ சந்துரி மகரல ஷகரல தன மகரல. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக நீர் நல்ல ஒரு பாதுகாப்பை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த நாளிலே சமாதானம் இல்லாத ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். யாரெல்லாம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்களோ ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களையும் சமாதானத்தை கத்தர் ஊற்றும்படியாக நாம் செபிக்க போகிறோம். எல்லா சமாதானமின்மை மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஏசப்பா இந்திய தேசத்திலே அப்பா தமிழ்நாட்டிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திர. சமாதானம் இல்லாத இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களும் சமாதானத்தின் ஆவியானவர் ஏசப்பா நீர் இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. மருமகள் மாமியாருக்கு இடையே ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க, கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சமாதானத்தை ஊற்றுங்க, புரிதலை கொடுங்க. இயேசுவி நாமத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்குடைய சமாதானம் அப்பா, ஸ்டூடெண்ட் டீச்சர்ஸ்க்கு இடையே சமாதானம். ஓ சபையில் போதகருக்கும் ஆண்டவரே சப்பா விசுவாசிகளுக்கும் ஒரு சமாதானம் ஏசப்பா நீங்கள் கொடுங்க, 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 கொடுங்க. வேலை ஸ்தலங்களில் சமாதானம், ஊழிய பாதையில் சமாதானம். ஓ ஸ்தோத்திரம். ஒவ்வொரு இடங்களில் சமாதான இன்மை காணப்படுகிறது. இயேசுவி நாமத்தில் எல்லா சமாதான இன்மை மாறட்டும். இயேசுவி நாமத்தில் மாறட்டும். ஆண்டவரே ஒரு சமாதானத்தை கத்தர் நீர் கட்டளிடுங்க ஆவியானவரே, நீர் கட்டளிடுங்கப்பா, கட்டளிடுங்கப்பா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடத்துல நீர் சமாதானத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியாக ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்ததற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்காக, வறுமை கோட்டுக்கீழே இருக்கிற ஜனங்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்திய தேசத்திலும் ஆண்டவரே, தமிழ்நாட்டுகளிலும் ஆண்டவரே ஏசப்பா, உலகத்தில் இருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரிஷபல வரியாந்தனி மக்கரல. அப்பா ஸ்தோத்திரம். எல்லா கடன் பிரச்சனை மறையட்டும். கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை கொடுங்க. அநேக குடும்பங்களில் லோன் எடுத்துட்டு ஃபைனான்ஸ் எடுத்துட்டு கட்ட முடியாமல் இருக்கிறாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களில் ஆண்டவர் இருக்கிறதான எல்லா கடன் பிரச்சனைகள் இயேசுவி நாமத்தில் மாறட்டும். கடன்களை அடைக்கக்கூடிய கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்கப்பா. அப்பா வேலைக்கு போகாமல் வேலை இல்லாத சூழ்நிலையினால் கடன் எடுக்கிறாங்க அப்பா. எல்லா வறுமை கோட்டுகள் இருக்கிற ஜனத்துக்கு நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. எல்லா வறுமைகள் மாறுவதாக. வேலை இல்லாதவங்களுக்கு வேலையை கொடுங்க, கடன்களை அடைக்கக்கூடிய கிருபை தாங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கு. அப்பா நீங்கள் உதவி செஞ்சிடுங்க ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர. பின்மாற்றத்தின் ஆவி, கடனால் வேலை இல்லாதனால் அநேகருமை விட்டு தூரமாக போகிற சூழ்நிலைகள்ப்பா, எல்லாவற்றை கத்தர் மாற்றுங்க. மீண்டுமாய் தேடி வர எஸ்ஸப்பா நீங்கள் உதவி செஞ்சிடுங்க ஆவியானவரே. நீங்கள் அப்படியே செய்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியால் நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக செபிக்க போகிறோம்.
இந்த நாளில் யாரெல்லாம் இந்த ப்ரேயரில் கலந்துட்டுருக்குறாங்களோ இந்த காலை நேரங்களில் ஆண்டவர் ஒவ்வொரு குடும்பங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியா, ஆண்டவருடைய விருப்பங்களை எண்ணங்களை எல்லாம் அறிஞ்சு அவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும்படியா, தேவைகளெல்லாம் கத்தர் சந்திக்கும்படியாக நாம் செபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவரே ஷபலபரியாந்தனி மக்கரல ஷக்கரல தன மக்கரல ஷிகரல. ஹல்லேலூயா. ஏசப்பா, இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் கலந்து கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, ஒவ்வொருவரையும் தொடுங்க. ஒவ்வொருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், அப்பா, விருப்பங்கள், வாஞ்சைகள் அறிந்திருக்கீங்க. எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்றுங்கப்பா. அவங்களுடைய ஆண்டு வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதிங்க. வீட்டில் ஒருவேளை கடன் பிரச்சனை இருந்தால் கடன் பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. ஒருவேளை வியாதியஸ்தர்கள் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் ஏசப்பா நீங்கள் தொடுங்கப்பா. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளுகிறதுனால ஏசப்பா அவங்க குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. ஆவியானவரை குடும்பத்தின் தேவைகளை கத்தர் சந்திங்க. பண தேவைகள், பொருளாதார சீலை கத்தர் சந்திங்க. ஆண்டவர் எல்லா தடைகளை கத்தர் மாற்றும் இயேசுவி நாமத்தாலே மாற்றுங்கப்பா, 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 மாற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ரிவாலாவா ஷக்கரல தனமகரல ஷிகரல. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். அப்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிச்சிட்டீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடியெல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்ம அடுத்தபடியாக பிரியா அப்படின்ற ஒரு சகோதரி ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. பிரியாவும் அவங்களோட இணைஞ்சி இன்னொரு சிஸ்டர் சரண்யா, இவங்க 2 பேரும் அந்த கவர்மெண்ட் ஜாப்காக ஏதோ படிச்சுட்ருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்க படிப்பு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்லேயே ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு கேட்டிருக்காங்க. பிரியா, சரண்யா, இவங்களுக்காக செபிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பவித்ரா அப்படின்ற ஒரு சிஸ்டருக்கு வந்து வேலை கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆண்டவர் இந்த நாட்களிலே அந்த பவித்ரா அந்த சகோதரிக்கு நல்ல ஒரு வேலையை கத்தர் கொடுக்கும்படியாக நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, அருமையான சகோதரி பிரியாவுக்காக, சரண்யாவுக்காக செபிக்கிறேன். ஏசப்பா, இந்த நாட்களில் ஏசப்பா அந்த சகோதரிகளை கத்தரை ஆசீர்வதிங்க. அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க ஆவியானவரே. அவங்க அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, கவர்மெண்ட் ஆண்டவரே ஏசப்பா அந்த ஜாப்காக அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே ஏசப்பா படித்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க படிச்சுட்டு இருக்கிற அந்த ஸ்டடியை கத்த நீர் ஆசீர்வதிங்க. அப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, படிக்கக்கூடிய நல்ல ஞானத்தை கொடுங்க. சரண்யாவுக்கு, பிரியாவுக்கு நல்ல கிருபையை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. நன்றாக புரிந்து கொண்டு அதை நன்றாக படித்து அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே அதிலே தேர்ச்சி பெற்று கவர்மெண்ட்லேயே அப்பா இவங்க எசப்பா சரண்யாவுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே ஹல்லேலூயா. சோதர பிரியாவுக்கு நல்ல ஒரு வேலையை கத்த நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. உம்மால் முடியுமா நீதிமான் விரும்புகிற காரியத்தை நீங்கள் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக எசப்பா சோதர ஆண்டவர் சகோதரியுடைய வாழ்க்கையில், பிரியாவுடைய வாழ்க்கையிலும், சரண்யாவுடைய வாழ்க்கையில் நல்ல கவர்மெண்ட் ஷாப் எசப்பா அப்பா நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்கிற தேவன். நீங்கள் அப்படியாக எசப்பா ஸ்தோத்திர நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கவர்மெண்ட்டில் அப்பா அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருங்கப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா பவித்ரா ஆண்டவரே சகோதரிக்காக செபிக்கிறேன். அப்பா பவித்ரா என்கிற சகோதரிக்கு நல்ல ஒரு வேலையை கத்தர் கொடுங்க. அப்பா எப்படியாவது அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்ப்பா ஸ்தோத்திரம். அவங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கிறாங்கப்பா ஸ்தோத்திர ஆண்டவர். அவங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், விருப்பங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. அவங்களுக்கு நல்ல ஒரு வேலையை கத்த நீர் ஏற்படுத்தி கொடுங்க ஆவியானவரே. உமால் முடியுமே நீங்கள் செஞ்சிடுங்கப்பா. இயேசுவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அப்படியாக பதில் கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஜெபம் வந்து ஒவ்வொரு நாளும் காலை 5 முதல் 6 மணி வரை நடைபெறும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அறிவிச்சிட்டே இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நீங்கள் வந்து இதில் கலந்து கொள்ளுங்கள், சிறிய ஜெபமாக இருக்கிறது அப்படின்னு எல்லாம் பார்க்காதீங்க. ஆண்டவர் வந்து எல்லா இடத்துலையும் ஆவியானவர் அசைவாடுகிறார். நீங்கள் விசுவாசமாக இதில் கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்கள் இதில் விசுவாசமாக கலந்துக்குங்க. கர்த்தர் உங்களையும் உங்களுடைய தேவைகளும் கர்த்தர் சந்திப்பாங்க, உங்களை ஆசீர்வாதமாக வைப்பாங்க. உங்களுக்கு எதுக்காக செபிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ப்ரேயர் பாயிண்ட்டை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்க வாஞ்சியாக இருக்கிறோம். நம்ம எல்லாரும் செபித்து நாம் முடிப்போம். கண்களை மூடி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதுவரை ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, பாடல் பாடி, ஆராதித்து, வேதத்தை வாசித்து, எசப்பா ஸ்தோத்திரமுடைய வசனத்தை தியானித்து அநேகருக்காக செபிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த நல்ல கிருபைக்காக நன்றி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர். இது ஒவ்வொரு நாளும் நடைபெற வேண்டும். தடைகளெல்லாம் கத்தரை நீங்கள் எடுத்து போடுங்கப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. எசப்பா நீர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாள் முழுதும் உங்கள் கிருபை, உங்கள் பிரசனை எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் வழி நடத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் bless you.